மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நாவலின் தலைப்பு வந்து வோல்ஃப் டாட்டூஸ், ஓநாய் குலச்சின்னம். ஒரு சீன நாவல், குறிப்பாக மங்கோலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. எனக்கு இந்த செலிப்ரிட்டிலாம் சொல்லக்கூடிய நாவல்லாம் கொஞ்சம் படிக்கணும்னு நான் விரும்புவேன். அதுபோல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து 2 நாவலை வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று ரூட், அதாவது வேர் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கர்களால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அடிமைகளாக வாங்கப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு நாவல் தான் ரூட். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை உங்களுக்கு அந்த நாவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நேரம் இல்லைன்னா டி ஜாங்கோ அப்படின்னு, டி சைலண்ட் ஜாங்கோ லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன், அந்த மூவி பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரிக்கன்ஸ் ஸ்லேவாக எப்படி நடத்தப்படுறாங்க, அதுலேருந்து மீண்டு ஒரு ஆள் எப்படி மேலே வரான்ற மாதிரி 7 தலைமுறை பற்றின ஒரு ஒரு கொடுமையான வாழ்க்கை முறை தான் அந்த ரூட்ன்ற அந்த நாவல். அது அருமையாக பார்க்க முடிஞ்சுது. சரி, அடுத்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து வோல்ஃப் டாட்டூஸ் அப்படின்னு ஒரு நாவல் சொன்னார். சரி, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நிறைய செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், எல்லாவற்றுள் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேசியாக இல்லை புக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு நிறைய பேர் அதை என்ன கருத்து சொல்கிறான்னு கேட்கும் பொழுது அந்த கம்பேரிசத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அது ஒரு நல்ல வாசிப்பாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதுபோல் பலர் சொன்ன கதைகளின் வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டது, ஓநாய் குலச்சின்னம் அப்படின்ற அந்த நாவலுடைய மையம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை. தொல்காப்பியர் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரை லிஸ்ட் பண்ணியிருப்பார். ஓரறிவு அதுவே, உற்றறிவு அதுவேன்னு மரத்தில் தொடங்கி மனுஷனில் முடிப்பார். 6வது அறிவு மனுஷனுக்கு, முதல் அறிவும் மரத்துக்கு அப்படின்னு. இந்த தாவர வகைகளுக்கு ஓரறிவு, அதில் இந்த புல் என்பது ஓரறிவாக இருக்குது. அந்த மங்கோலியாவை சார்ந்த அந்த பழங்குடியினர் வந்து புல்லை வந்து ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. எங்களுடைய இயற்கை இது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருப்பார், விசும்பின், அதாவது மழை இல்லைன்னா ஒரு சின்ன புல்லு கூட வராதுன்னு நம்ம திருவள்ளுவர் நமக்கு திருக்குறளை மென்ஷன் பண்ணியிருக்காருல. அதுபோல் மங்கோலிய மக்கள் வந்து அந்த புல்லை ரொம்ப நேசிக்கிறாங்க. இது எங்களுக்கு இது இருந்தால் தான் கால்நடைகளுக்கான உணவு. இதை சாப்பிட்டா தான் கால்நடைகள் உயிரோடு இருக்கும். அந்த கால்நடைகள் தான் நமக்கான வாழ்வாதாரம் அப்படின்னு அந்த மக்கள் ஒரு அறிவார்ந்த நிலையில் அந்த வாழ்க்கை அமையுது. இதை பேஸ் பண்ண ஒரு நாவல் தான் வோல்ஃப் டாட்டூஸ். 1964ஆம் ஆண்டு அந்த சீனாவை சார்ந்த எழுத்தாளர் ஜியாங், நீங்கள் அவர் பேர் போட்டு பாருங்கள், அவர் புனை பெயர்லாம் நிறைய வருது. வோல்ஃப் டாட்டூஸை தமிழில் எப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன், இயக்குனர் வெற்றிமாறன் தான் இதுக்கான காரணம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் ரொம்ப அழகாக அந்த நாவலை நமக்கு தமிழாக்கம், இதற்காக அவர் ஒரு பதிப்பகம்லாம், அதிர்வுன்ற ஒரு பதிப்பகத்தை இதுக்காகவே அவர் உருவாக்கியிருக்காரு. அது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நமக்கு இப்போ தமிழில் அந்த நாவல் கிடைக்கிது, நீங்கள் படித்து பாருங்கள். அவர் ஒன்றும் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா இந்த நாவலுடைய சிக்கல், அந்த ஒரு 700 பக்கம் கொண்ட அந்த நாவல் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னென்னா, ஓநாய் வந்து சீனர்களுக்கு எதிரியாக இருக்குது. ஏன் கொஸ்டின் பண்ணுங்க, எதனால் எதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குதிரைகளை வந்து இந்த போருக்காக பயிற்சி கொடுப்பதற்காக அந்த கிராமத்துக்கு, அந்த பெரிய ஒரு பரந்த நிலத்தில் மங்கோலியாவில் ஒரு இடம், அந்த இடத்துல பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளை ஓநாய்கள் வந்து வேட்டையாடி கொன்னுடுது. நிறைய எண்ணற்ற குதிரைகள் இறந்த பிறகு அப்போ சீனாவில் வந்து சிந்திக்கிறாங்க, அப்போ நமக்கு எதிரியாக ஓநாய்கள் இருக்குது, ஓநாய்களை அழிச்சிட்டா இந்த கால்நடைகளை காப்பாற்றலாம்
அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஒரு 100 மாணவர்களை அனுப்புகிறாங்க அந்த கிராமத்துக்கு. அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் உங்களுக்கு இப்போது புரிஞ்சிட்ருக்கும். அப்போது இவ்வளோ மாணவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த அந்த பழங்குடியினர் பழமை பற்றி பேசுகிறதுக்கு அதில் ஒரு பழமையான ஒரு வயதான ஒரு பழங்குடி இருந்து ஆகணும். அப்புறம் இந்த 100 மாணவர்களில் அந்த பழங்குடியினரை பற்றி நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் இருந்தே ஆக வேண்டும். அப்படி 2 கதை இந்த 2 கதை மாந்தர்கள் தான் இந்த நாவலை நகர்த்தி செல்வார்கள். அவ்வளோதான், இவ்வளோதான் நாவல். இதில் அந்த பழமையான அந்த முன்னோர் அவர் சொல்ல இந்த மாணவரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பார், எல்லாத்தையும் கேட்பார், அவங்க பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுப்பார். இறுதியாக அந்த மக்கள் இந்த இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்ற ஒரு செய்தியை இந்த மாணவரில் ஒரு ஆள் நல்லா உள்வாங்கி அப்புறம் அவருக்கு பல வருடம் கழித்து மீண்டும் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த கிராமம் அந்த கால்நடை மேய்த்தலுக்கான அந்த இடம் அப்படி அந்த நிலையில் இருந்து சிதைந்து போயிருப்பதாக இந்த நாவல் முடியும். ஸோ இயற்கையை ஒரு புல்லை கூட நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டுவது தான் வோல்ஃப் டாட்டோஸ் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஓநாய் குல சின்னம். ஒரு உணவு சங்கிலியை இந்த நாவல் பேசும். இப்போது மான் ரொம்ப அழகானதில்லை, மென்மையானது. அதே நேரத்தில் அந்த மான் ஒட்டுமொத்த புல்லையே சாப்பிட்டுட்டா வறண்ட பாலைவனமாக மாறிடும் இந்த நிலம். கால்நடைகளுக்கான உணவு இருக்காது. அப்போ இந்த மானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓநாய் தேவைன்ற மாதிரியான ஒரு அறிவார்ந்த நிலையில் இதெல்லாம் அந்த நாவல் பேசும். சரி, இதோடு முடியுது இந்த நாவல். ஆனால் என்னுடைய தேடல் அதோடு முடியல. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, ஓநாய் எது முதல்லன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் நமக்கு தெரிஞ்ச ஓநாய்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓநாய் சிறு வயசு விளையாட்டில் அது என்னென்னமோ அது அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு விளையாட்டு இருக்கும். அந்த ஓனாய் வாலில் ஒரு நூலை கட்டிட்டு அந்த ஓனாய் குட்டியாக இருக்கும் பாருங்கள், அதை சொல்லிகிட்ருக்கேன். ஓனானா நீங்கள் காட்டில் இருக்கக்கூடிய நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் அந்த ஓனாய் கிடையாது. நம்ம புரிதலுக்கு ஓனாய்னா தான் அது வாயில் பீடிலாம் வச்சு அதை கொடுமை பண்ணி அது ஏசப்பாவெல்லாம் ஏதோ அது கொடுமை பண்ணிச்சு, அதனால் இதை நம்ம கொடுமை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன வயசு விளையாட்டு. நம்ம பார்த்த ஓனா வேறு. ஆனால் ஓனாய்ன்ற சொல்லு சங்க இலக்கியத்தில் இல்லை, தெரியுங்களா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா சங்க இலக்கியம் தான் நமக்கான இந்த விலங்குகள் பற்றின மொத்த புரிதலையும் கொடுக்குற ஒரு இலக்கியம் பார்த்தா நமக்கு சங்க இலக்கியம். இப்போ சங்க இலக்கியத்தில் ஓனாய்ன்ற சொல்லே கிடையாது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நரி எது, ஓனாய் எது, அப்புறம் நரி, ஓனாய், அப்புறம் சென்னாய், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, இதெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த நாய் குடும்பத்தை சார்ந்தது. சரிங்களா? நரி உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், தந்திரமாக இருக்கும். சரிங்களா? தனியாக இருக்கும். இந்த ஓனாயின்றத அந்த சொல்ல ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் சென்னாயின்ற ஒரு சொல்லு மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இலக்கியங்களில் சென்னாயின்ற சொல்லு தான் வரும். சென்னாய் பார்த்திங்கன்னா குடும்பமாக இருக்கும். இப்போது வோல்ஃப், WOLF, வோல்ஃபுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும், தன்னுடைய குடும்பத்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் அந்த நம்ம இலக்கியங்களில் வர சென்னாயும் அந்த தன்மையில் இருக்குது, மாற்று கருத்தை கிடையாது. சென்னாய் மானை விரட்டி வேட்டையாடின பாடல்கள், அந்த பாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகநானூரில் கிடைக்குது, நற்றிணையில் கிடைக்குது. இப்போ இவங்க சொல்கிற இந்த ஓநாய் குலச்சின்னம் நாவலில் வரக்கூடிய அந்த ஓநாயுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா மானை வேட்டையாடும். சரிங்களா? ரொம்ப வலிமையானது. அப்புறம் இரவில் ஊழையிடுற நாய் தான் வெளியே கத்திட்டுருக்கு. இரவில் ஊழையிடுற பழக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓநாய்கிட்டையும் இருக்குது, நரிக்கிட்டையும் இருக்குது. நான் முன்னாடி சொன்னல அந்த ஓனாய் விட்டுருங்க, அது விளையாட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வட்டார வழக்கில். இதில் ஓனாய்ன்றதை நீங்கள் வோல்ஃப்னு புரிஞ்சுக்கிங்க. அப்போது நரி, ஓனாய்,
நாய், இது 3மே வந்து ஊளையிடும். சரி, நரி பற்றி இலக்கியங்களில் ஏதாவது பதிவு இருக்கா என்னன்னு பார்த்தா, இரவின் தனிமை, கொடுமை, இதில் தலைவி ரொம்ப சோகமாக இருக்காங்க, அந்த நேரத்தில் நரி வந்து ஊளையிடுது, அந்த சத்தம் கேட்குது. சரி, நரி மட்டும்தான் ஊளையிடுதான்னு பார்த்தா நாயும் ஊளையிடுது, செந்நாயும் ஊளையிடுது. அப்போது இது எல்லாமே நாய் குடும்பத்தை சார்ந்தது. அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இப்போ நம்ம ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த காட்டு நாய், இந்த செந்நாய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எப்படி புரிஞ்சுக்க, ஆசியாவில் இருக்கக்கூடிய ஓநாய் என்பது அதனுடைய உருவ அமைப்பு சாம்பல் நிறமாக, செந்நிறமாக, செந்நாய் என்று, கதநாய் என்றும், அப்புறம் கழுகு 2ன்ற படத்தில் அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு நாய் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாமே வந்து உருவ அமைப்பில் கொஞ்சம் சாம்பல் நிறமாக ஒரு மாறுபடும். பனிப்பிரதேசங்களில் மங்கோலியா போன்ற இடங்களில் நல்ல அடர்த்தியான ரோமங்களோடு காணப்படும். அந்த எந்த அளவுக்குன்னா, மங்கோலியர்கள் தங்களுடைய அந்த மேலே போடக்கூடிய குளிர்காக இதமாக போடக்கூடிய நல்ல கம்பளி போன்ற ஆடைகள் எல்லாம் அந்த ஓநாயினுடைய தோல் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். சரி, இதோட முடிஞ்சதான்னு கேட்டால் இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்துது. எப்படின்னா, ரத்தன் டாட்டா இருக்கார்ல, ரத்தன் டாட்டா அவர்களுடைய மரணத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில பகுதிகளை, ஏதாவது கொஞ்சம் பகுதியை வெட்டி கழுகுக்கு போட சொன்னார்ல, ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது. நான் ரொம்ப ஃபிலாசபியை யோசித்தேன், என்ன மாதிரி ஒரு ஃபிலாசபியான மனுஷன்டா அப்படின்னு. ஃபிலாசபியை கடந்து அவங்களுடைய குடும்ப பழக்கம், இந்த ஓநாய் குல சின்னம் அப்படின்ற அந்த நாவலில் ஒரு செய்தி என்னென்னா, மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய உடல் அந்த அந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டா புதைக்க மாட்டாங்களாம், எரிக்க மாட்டாங்களாம், ஒரு உயரமான மலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உடலை வச்சுருவாங்களாம். கழுகு வந்து சாப்பிட்ட பிறகு மூதாதையர்கள் அதை இறைவன் இந்த உயிரை, இந்த உடம்பை எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு பொருளாம். இதுதான் வந்து ரத்தன் டாட்டா அவர்களும் தன்னுடைய உடம்பை வந்து ஒரு கழுகுக்கெலாம் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொன்ன செய்தி நீங்கள் இணைச்சி பார்க்கணும். சரி, அப்போ ரத்தன் டாட்டாவுடைய அந்த குடும்ப பழக்கம், இந்த ஓநாய் குலச்சின்னம்ன்ற அந்த நாவலில் வரக்கூடிய பழங்குடியினர் பழக்கம் எனக்கு ஒரே குழப்பத்தை ஏற்படுத்துது. ஆனால் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது. தேடி போய் பார்த்தா, செங்கிஸ்கான்ற ஒரு அரசன், உங்களுக்கு தெரியும், மங்கோலியாவுடைய மாஸ் ஹீரோ அவர், சும்மா டெரரான பீஸு, உலகத்தை உலகத்தை அடைந்தவர், ஏனோ இந்தியாவை விட்டு விட்டார்னு அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கிஸ்கான் வந்து என்ன செய்தின்னா, மங்கோலியாவில் ஒரு பயங்கரமான, அவர் ஒரு வரலாறு பெருசு. அவர் வந்து வேட்டையில் நரி, அதாவது ஓநாயினுடைய தந்திரத்தை அவர் பயன்படுத்துவார். தீரன் அதிகாரம் 2ல் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஓநாய் பற்றி பேசும்போது நடுவில் நரின்னு சொல்லிட்டா நீங்கள் குழம்ப வேணாம். நீங்கள் நரி உருவம், அந்த ஓநாய் உருவம், நாய், இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுத்தும். அது எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தது, இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ இந்த செங்கிஸ்கான் வந்து அந்த ஓநாயினுடைய தந்திரத்தை வேட்டைக்காக பயன்படுத்தியதாக சொல்லுவாங்க. செங்கிஸ்கான் வந்து மறுபடியும் அவருடைய அவங்க அந்த மங்கோலியா மக்களுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து இறந்த பிறகு, பெரும்பான்மைன்னு அந்த பழங்குடியின வாழ்க்கையில் இறந்த பிறகு அந்த உடலை உயரமான மலையில் வச்சுருவாங்க. அப்படி தான் செங்கிஸ்கான் உடலும் ஒரு பழத்தில் வைக்கப்பட்டதாக செய்தி. அப்போ இந்த செங்கிஸ்கான் வந்து உலகம் முழுக்க போனதும் இல்லாமல், போன இடங்கள் எல்லாம் அடுத்த சந்ததியை உருவாக்குற அந்த, எப்படி சொல்கிறது, அவருக்கு போகிற இடங்கள்லாம் வந்து பெண்களோடு இருந்து அந்தந்த இடங்களில் அவருக்கு நிறைய குழந்தைகள் இருப்பதாக, அந்த சந்ததி இருப்பதாக தற்போது வரை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மங்கோலியன் ஃபேஸ் கட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, அந்த செங்கிஸ்கான் படை சென்ற இடம், அவர்கள் அந்த மக்களோடு வாழ்ந்து அவர்களுடைய அடுத்த சந்ததியை பெருக்கி இந்த உலகம் முழுவதும் செங்கிஸ்கான் பரம்பரை தான் ஆள வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே போல் செங்கிஸ்கானுடைய அவர் காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ அப்போ மங்கோலியாவில் இருந்த அந்த ஒரு பழக்கம், இறந்தவர்களை
கழுகு கொத்தி சாப்பிட்ற மாதிரி ஒரு செய்தி. இது ரத்தன் டாட்டா அவர் என்ன தான் ஈரான்லேருந்து அவங்க முன்னோர்கள் வந்தாலும் செங்கிஸ்கான் படை ஈரானுக்கும் சென்றதாக செய்தி. உலகம் முழுக்க அவர் போயிருக்காரு. அதனால் இது எல்லாத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் சரி, இந்த ஓநாய்ன்ற சொல் எப்படி தான் நமக்கு கிடைச்சிது? ஆனால் தமிழில் நம்ம அதை பயன்படுத்துகிறோமே, இலக்கியங்கள் இல்லை. சரி, எப்படி அந்த சொல் வந்துச்சுன்னா மருவி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 விளக்கம் வருது. ஒன்று, கோல் ப்ளஸ் நாய். அந்த கோல் நாய் தான் ஓநாய் மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோல்னா வலிமைன்ற ஒரு பொருள். கோ ப்ளஸ் நாய்னா நாயிலே அதுதான் வந்து ஒரு கம்பீரமான ஒரு எக்ஸ்பர்ட், எப்படி ஒரு ராஜா மாதிரி ஒரு ஃபோர்ஸான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த கோநாய் தான் ஓநாயின் மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ மக்களே, நம்ம இலக்கியத்தில் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணையில் நான் தேடினதுகளும் நரி, ஓநாய் தொடர்பான பதிவுகளில் இந்த ஓநாய்ன்ற சொல்லு ப்ராக்கெட்டில் சென்னாயின்னு போட்டுங்க. எந்த அளவுக்கு நம்ம ஓநாய் குலச்சினம் நாவலில் ஓநாயினுடைய அந்த பிஹேவியர், குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆண் ஓநாய், பெண் ஓநாய், அதை தாய் தந்தைன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, இறை வேட்டையாடுறதுல, மானை துரத்துறதுல என்ன மாதிரியான பதிவுகள் அந்த நாவலில் கவனிக்க முடிஞ்சதோ இதே பதிவுகள் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்கேயோ 1964ஆம் ஆண்டில் வெளிவந்த ஒரு ஓல்ஃப் டேட்டோஸ்ன்ற ஒரு நாவல், அதில் இம்ப்ரெஸ் ஆன வெற்றிமாறன் அவர்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்து அது இந்த அனைவருக்கும் கொடுக்கணும்னு நினச்ச அந்த எண்ணம் ரொம்ப உயர்வானது. நம்ம அதுலேருந்து கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு ஸோ இந்த ஓநாய் சம்மந்தமான டேட்டாஸ்லாம் நம்ம இலக்கியங்கள் என்னவாக இருக்குன்னு தேடி பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு சீன எழுத்தாளர் ஜியாங் வந்து அவர் மென்ஷன் பண்ணி நோட்ஸ் எடுத்து எழுதியிருக்காரோ இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நம்ம பண்டைய தமிழர்கள் இந்த மண்ணை ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்கல்ல. ஒரு கம்பேரிசன் பண்ணும்பொழுது அவர்களும் சிறந்தவர்கள், மாற்றுக்கருத்து கிடையாது. நாம் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. நம் சங்க புலவர்களை நரி வெறு ஊர் தலையான்ற போயட் நேம்லாம் இருக்குது மக்களே. அந்த வகையில் நம்ம இலக்கியங்களில் சென்னாய் என்னெல்லாம் பண்ணியிருக்குதுன்னா, ஒன்று குடும்பத்தை பேணி பராமரித்தல், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க, வேட்டையாடுறாங்க, இரவில் ஊழையிடுறாங்க. அந்த ஊழையிடுற சத்தம் தலைவிக்கு ரொம்ப துயரமாக இருக்குது, தனிமையில் இருக்கிறாங்க, தலைவன் இல்லை அப்படின்னு வருந்துறாங்க. இது போன்ற செய்திகள் எல்லாவற்றையும் சங்க இலக்கியத்தில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப நேரம் எடுத்து பேசுகிறேன்னு எடுத்துக்கானா. ஒரு நாவல், சீன நாவல் எடுக்கிறோம், படிக்கிறோம், அதில் லயித்து போய் இருக்கிறது ஒரு நிலை. அதில் லயித்த இது நம்ம இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்க்கும்பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம சிந்திக்கிற மாதிரி தான் அவர்களும் சிந்திக்கிறார்கள் என்பதை கவனிக்க முடிகிறது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் முன்னாடி சிந்தித்து வச்சு எழுதுந்து நம்ம கையில் பொக்கிஷமாக இருக்குது. அதனால் இவ்வளோ பேசுகிறோம். எல்லோரும் நாட்டு மன்னர்கள் போல் எல்லோருக்குமான இலக்கியங்கள், பதிவுகள் இருக்குது. கிடைத்த நாம் பாக்கியசாலிகள், கிடைக்காதவர்கள் தான் தேட வேண்டும் அவர்களுடைய படைப்புகளை. அந்த வகையில் நம் முன்னோர்களுக்கு ஊவேசா போன்ற பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு வணங்கி இன்றைக்கி நம்ம பார்த்த ஓநாய் குலச்சினம் என்ற நாவல் ஒரு கதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். அந்த எழுத்தாளர் இந்த மண்ணை, புல்லை, ஓநாயை, அனைத்து கால்நடைகளையும், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையும் நேசித்த ஒரு பதிவினை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பால் நம்மளால் அடுத்த நிலைக்கு இதனை கவனிக்க முடிந்தது. நன்றி மக்களே, உங்கள் நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.